வணக்கம் நியூஸ் மேட்ரிக்ஸ் நேர்களே. இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் கிஷோர் கே சாமி அவர்களோடு பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம். சார், தமிழக அரசியலில் உங்களுக்கு தெரியும், டிவிக்கு வந்த பிறகு பல மாற்றங்கள் நடந்துகிட்ருக்கு. அந்த வகையில் அருண் ஐபிஎஸ் அவர்களும் அதே போல் உமாநாத் ஐஏஎஸ் அவர்களும் மாற்றப்பட்டிருக்கார்கள். இவர்கள் டிவிக்கு திமுக அரசியலும் முக்கிய பதவியில் இருந்தாங்க. இப்போ டிவிக்கு ஆட்சியிலையும் முக்கிய பதவிகளில் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? ஏன் மாற்றினார்கள்? இல்லை, நீங்கள் உமாநாத் ஐஏஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திட்டமிடப்பட்டது தான் நிறைய அதிகாரிகளை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு தாவேக்கா அரசாங்கம் உள்ள வரும்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல் என்னென்னா, இப்போ நீங்கள் அதிமுக திமுக அப்படின்னு மாறி மாறி இவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க. 67லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக திமுக தான் மாறி மாறி இருந்திருக்காங்கன்னும் போது பியூரோக்ரஸியும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்பிளிட் இன்டூ டிஎம்கே ஆதரவு அதிகாரிகள், அதிமுக ஆதரவு அதிகாரிகள்னு ஸ்பிளிட் ஆகிருக்காங்க. அப்படின்னும் பொழுது ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு அது ரொம்ப இயல்பாகவே இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மாறும்பொழுது அந்த அதிகாரிகள் கோல் வச்சுவாங்க. அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் திரும்பி மாறும்பொழுது வேறு ஒரு செட் ஆஃப் அதிகாரிகள் கோல் வச்சுவாங்க. இதில் இன்னும் என்ன நடக்கும்னா, சில அதிகாரிகள் இருப்பாங்க, யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் அவங்க அவங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ரிகார்ட்லெஸ் ஆஃப் கருணாநிதி ஆட்சியில் இருந்தாலும் சரி, சில ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தாலும் சரி, அவங்களுடைய லாயல்ட்டி யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு, ஆட்சியாளர்களுக்கு அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள பயன்படுத்தியும் இருக்கார். உதாரணத்துக்கு கருணாநிதி கைது பண்ண பொழுது சில அதிகாரிகள் பெயரெல்லாம் அடிபட்டது. அந்த அதிகாரிகளில் சில பேர் மாற்றப்பட்டார்கள். திரும்பி 2006 வந்தபொழுது சில பேர் மாற்றப்பட்டார்கள். பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவருடைய நெருக்கமான வட்டத்தில் அமர்த்தப்பட்டார்கள். ஸோ இது நடக்கும். இப்போ என்னன்னா, உங்களுக்கு இந்த ரெண்டுமே இல்லாமல் புதுசாக ஒரு கவர்மெண்ட் உள்ளே வருது, எல்லாமே புதுசாக இருக்குது அப்படின்னும் பொழுது அவங்களுக்கான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றத க்ரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். அப்போ நாளாக இந்த பழைய நபர்கள் எல்லாம் இவங்க வேறு வேறு இடங்களுக்கு மாற்றப்படுவது, அவங்களுக்கு தேவையானவங்களை பக்கத்தில் வச்சுக்கிறது அப்படின்றதெல்லாம் இனிமேல் தான் நடக்க ஆரம்பிக்கும். இந்த கவர்மெண்ட் 2 மாதம் தான் ஆகுது. ஸோ இந்த இன்னும் ஒரு 3 மாதம் போச்சுன்னு வைங்களேன், இன்னும் நிறைய அதிகாரிகள் மாற்றப்பட்டு அவங்களுக்கு கன்வீனியன்ட்டான அதிகாரிகள் வைப்பது அப்படின்றது இயல்பாகவே நடக்கக்கூடியது. அருண் ஐபிஎஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்க, உயர் நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக சொல்லப்பட்ட கருத்துக்கள், இந்த கருத்துக்கள் ஒரு பேரிங் இருக்கலாம். ரெண்டாவது, இப்போ டிவிஎஸ்சி இப்போ அதிகப்படியான ஒரு பார்வையில் இருக்குது. இப்போ ஏன்னா நேரு, அப்புறம் ஏவாவேலு, இவங்க மேலெலாம் இருக்கக்கூடிய அந்த வழக்குகள், இந்த வழக்குகளில் என்னென்ன உங்களுக்கு நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்றது மிகப்பெரிய ஒரு கவனத்துடன் பார்க்கப்படுகிறதுங்கிற பொழுது, ஏற்கனவே கான்ட்ரவர்ஷியலாக பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த வழக்குகளை கையாண்டார்கள் என்றால் நீதிமன்றத்தில் ஏதாவது ஒரு பின்னடைவு வந்துருமோ அப்படின்னு கூட இருக்கலாம். குட் பி ஒன் ஆஃப் த ரீசன். இல்லை, இப்போது திமுக ஆட்சியிலும் அவங்க இப்போ ஒரு உமாநாத் அவர்களாகட்டும், அருண் ஐபிஎஸ் அவர்களாகட்டும், அவங்களுக்கு திமுக ஆட்சியிலும் கொலாச்சி அவர்கள் முக்கியமான இடத்துல இருந்தாங்க. ஏன் டிவிக்கே மேலே அவ்வளோ விமர்சனங்கள் வச்சோம்? அந்த மாதிரி நீங்கள் ஏன் அருண் ஐபிஎஸ் அவர்களை டிவிஎஸில் டேரக்டராக போடுறீங்க, உமாநாத் ஐஏஎஸ்க்கு ஏன் மீண்டும் முக்கிய பதவி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் போடும்போதே இருந்தது. எதனால் அவங்க போட்டாங்க? யார் ப்ரெஷரால் அதை போட்டாங்க? இல்லை, ப்ரெஷர் கிடையாது. நீங்கள் திருப்பி சொல்கிறேனே, நீங்கள் கவர்மெண்ட் ரன் பண்ணி ஆகணும்ல. இருக்கிற அதிகாரிகளை வச்சு தான் நீங்கள் ரன் பண்ணுவீங்க. புதுசாக ஏதாவது அதிகாரிகளை நீங்கள் கொண்டு வானத்துலேருந்து கொண்டு வர முடியுமா? முடியாது. ஒன்று. ரெண்டாவது, அருண் ஐபிஎஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அவர் கிட்டத்தட்ட 28 years ஆஃப் சர்வீஸ். அவரை பற்றி சமூக வலைதளங்களில் பரப்பப்படுகின்ற செய்திகள்லாம் ஒரு பக்கம் வச்சுருங்க. தேர் வேர் சம் கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூஸ் ஆல்சோ. உதாரணத்திற்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி அந்த விவகாரத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் அவர் கொடுத்தது ஒரு கான்ட்ரவர்சியாக அது மாறிச்சு அப்படின்றதெல்லாம் கூட ஒரு பக்கம் வச்சுருக்கோம். சரி, இதெல்லாம் செய்திருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அதனால் ஆளும் தரப்புடைய நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் அவங்க செய்கிறாங்க. சரியா? அவங்க அமுதான்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவங்க பார்த்தீங்கன்னாக்கா பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த கரூர் இஷ்யூ இன்னும் நிறைய விஷயங்களில் அவங்க பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸே விட்டுட்டு இருந்தாங்க கடந்த ஆட்சி காலத்தில். ஸ்டாலினுடைய பிஆர் ஏஜென்ட் மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க பேசுகிறாங்கன்னா, நான் அதை தனிப்பட்ட விதத்தில் அவங்களுடைய செயல்பாடாக நான் அதை பார்க்கல. ஆளும் தரப்பினர் இந்த ஒரு ப்ரெஷரை கொடுக்குறாங்க, நீங்கள் இப்படி செயல்படுங்க அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அந்த ப்ரெஸ் மீட் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. எஸ்பி, கலெக்டர், அப்புறம் அந்த எம்எல்ஏவா வசந்த் கார்த்திகேயன், இவங்க எல்லாருக்கும் ஒரு
ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஸ் மீட் தான் அது. வசந்தம் கார்த்திகேயன் பேசுறது என்னால் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா ஒரு அரசியல்வாதி, மக்கள் பிரதிநிதி. பட் ஒரு அதிகாரி உட்காந்துட்டு நீ பொலிட்டிக்கல் ப்ரெஸ் மீட்ஸ் நடத்தலாமான்னா நீ நடத்தக்கூடாது. இது கடந்த ஆட்சியில் ஒரு தவறான முன்னுதாரணமாக இருந்தது. பட் நான் பார்க்குறது என்னன்னா அவங்க நிர்பந்திக்கப்பட்டாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். அப்படின்னும் பொழுது இந்த 28 ஆண்டுகள் சர்வீஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஒருத்தரை நம்ம எப்படி காலேஜ் பண்ணுவோம்? 1000 குற்றச்சாட்டுகள் வைக்கலாம். இப்போ நான் யார் மேலே வேணாலும் 1000 குற்றச்சாட்டுகள் வைக்கலாம். அந்த குற்றச்சாட்டுகளுக்கு எப்போ மரியாதை வரும்னா, அதை நான் ஏதாவது ஒரு ஆதாரத்தை பேஸ் பண்ணி அதை கொண்டு போய் நான் வைக்கும்பொழுது தான் அதுக்கான ஒரு முக்கியத்துவம் வரும். அது வேல்யூ அதுதானே வருது. எண்ட் ஆஃப் த டே எனிபடி கேன் கீப் அலிகேஷன் ஆன் எனிபடி. நான் உங்கள் மேலே ஒரு அலிகேஷன் வைக்கலாம், நீங்கள் என் மேலே ஒரு அலிகேஷன் வைக்கலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த அலிகேஷன்ன்றது எப்போ அடுத்த கட்டத்துக்கு போகும்? ஆதாரமாக இருந்தால் தான். இப்போ நீங்கள் 28 ஆண்டுகள் இவருடைய சர்வீஸில் என்ன குற்றச்சாட்டை ஆதாரத்தின் அடிப்படையில் வச்சுருக்காங்க? அருண் ஐபிஎஸ் மேலாம் எதுவும் கிடையாது. ஆதாரமாக எதுவும் இல்லை. அப்படின்னும் பொழுது கோர்ட்டு சில கருத்துக்களை தெரிவித்தது. கோர்ட் அப்சர்வேஷன்ஸு ஒபித்தேர் திக்தம்னு சொல்லுவாங்க. அது ஒபித்தேர் திக்தம்னா தீர்ப்பில் வராது. அப்படியே தீர்ப்பில் இடம்பெற்றாலும் பெற்றாலும் அதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்காது. சரியா? அந்த பர்டிகுலர் எது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகணுமோ அந்த பர்டிகுலர் போர்ஷனை மட்டும்தான் நம்ம தீர்ப்பில் எடுப்போமே தவிர்த்து மற்றதெல்லாம் யார் வேணாலும் என்ன வேணால் கமெண்ட் பண்ணிட்டு போகலாம். பொது வாழ்க்கையில் எல்லோரும் ஊழல் செய்யாமல் இருக்க வேண்டும் இப்படின்லாம் நீங்கள் பேசிட்டு போகலாம். ஆப்ரேஷனல் போர்ஷன் ஒன்று இருக்கும். ஒரு தீர்ப்பில் ஆப்ரேஷனல் போர்ஷன் ஆஃப் தி ஆர்டர்னு இருக்கும். ஆப்ரேஷனல் போர்ஷன் ஆஃப் தி ஆர்டர் தான் நம்ம பார்க்க வேண்டியது. இந்த நபர் குற்றம் செய்திருக்கிறாரா செய்யலையா? அப்படி குற்றம் செய்திருக்கிறார் அப்படின்னு ஏதாவது இவர் மேலே வந்திருக்காருன்னா இல்லை. கோர்ட்டு சொல்லலாம், ஜட்ஜஸ் வந்து சில கருத்துக்களை சொல்லலாம். ஏங்க உங்களை எல்லாம் பற்றி எங்களுக்கு தெரியாதா இப்படி சொல்லலாம். கோர்ட்டு கருத்து சொல்லலாம். ஒரு ஜட்ஜு சொல்லுவார், நீங்கள் எல்லாம் அப்படியே எல்லாரும் ஒன்றும் உத்தமர்களா, நீங்கள் எல்லாம் உங்களை பற்றிலாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாருன்னு வைங்களேன். அப்போ உடனே அந்த குறிப்பிட்ட நபரை வந்து திருடன் அப்படின்னு சொல்லி விட்டார், நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்களா? இப்படி தான் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது எங்கள் உயர்நீதிமன்றத்தில். கோர்ட்டு இப்படி ஒரு கருத்து சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு வழக்கு தொடரப்பட்டது. இது உயர்நீதிமன்றத்தில். உயர்நீதிமன்றம் தூக்கி வெளியில் போட்டுச்சு. நான் சொல்கிற கருத்தெல்லாம் நீ எவிடன்ஸாக எடுத்துப்பியா? ரேண்டமாக ஒரு கருத்து சொல்கிறோம், பா என்னப்பா உங்கள் ஆட்சியில் ஏகப்பட்ட ஊழல் இருக்கேப்பா அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னு வைங்களேன். உடனே சிபிஐ விசாரணையை இந்த ஆட்சியின் மீது கொண்டு வாருங்கள், ஏனென்றால் ஜட்ஜு வந்து இப்படி ஒரு கருத்து சொல்லிட்டாருன்னு. இப்படி ஒரு முட்டாள்தனமான பெட்டிஷனை யாராவது ஃபைல் பண்ணுவானா? பண்ண மாட்டான். இப்படி ஒரு முட்டாள்தனமான பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்பட்டது, பதிவு செய்யப்பட்டது, கோர்ட்டு தூக்கி வெளியில் போட்டுச்சு. சரியா? அப்படி ஏன் சொல்ல வரேன்னா, அப்போது உண்மையிலேயே அவர் மேலே குற்றச்சாட்டுகள் இருந்திருந்தால் கோர்ட் அதை எடுத்துக்கணும்ல. இந்த பெட்டிஷனை விசாரணைக்கு உத்தரவிட்டுக்கணும்ல. உங்கள் தனிப்பட்ட வாய்க்கா தகராறுலாம் இங்கே கொண்டு வராதீங்கன்னு சொல்லிச்சு கோர்ட். சொல்லிச்சா இல்லையா? ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹூ த பெட்டிஷனர்ஸ், யார் வேணால் பெட்டிஷன் பண்ணிக்கலாம், அது மேட்டர் கிடையாது. பெட்டிஷன் யார் மேலே வைக்கப்பட்டது, குற்றச்சாட்டு யார் மேலே வைக்கப்பட்டது? அருண் அவர்கள் மேலே வைக்கப்பட்டது. அப்போ அருண் அவர்கள் மேலே அந்த வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டில் கோர்ட் ஏதாவது காக்னிசன்ஸ் எடுத்துச்சானா இல்லை. குண்டர் சட்டத்தை முறைகேடாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்றது அருண்ட்டு இல்லை, அவருக்கு பின்னால் வந்திருக்கின்ற காவல் அதிகாரிகளாக இருக்கட்டும், அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும். ஏன் இப்போ இருக்கிற கமிஷனரே எடுத்துக்கோங்களேன், அமல்ராஜ் சாரே எடுத்துக்கோங்களேன். இஸ் எ பர்சன் ஹூஸ் ஹேவிங் குட் ரெப்புடேஷன், மாற்று கருத்து கிடையாது. பட் அதே சமயத்தில் இன்றைக்கி அவர் தான் குண்டர் சட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு முக்தார் மேலே போட்டிருக்கிற குண்டர் சட்டம், திருச்சி சூர்யா சிவா மேலே போட்டிருக்க குண்டர் சட்டம் எனக்கு ஒப்புதலே கிடையாது. எனக்கும் அதில் வந்து ஒருத்தருக்கு கருத்து தெரிவிச்சாருன்றதுக்காக நீங்கள் குண்டர் சட்டம் போடுவியா? என்ன இது எனக்கு புரியலையே. சரி, அந்த கருத்து அவதூறாகவே இருக்கட்டுமே, அவதூறு கேஸ் போடு. சரி, அது ஒரு பெண்ணை பாதிக்கின்ற வகையில் இருக்குது அப்படின்னாக்கா அந்த வழக்கில் போட்டு நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்கள, அந்த வழக்கை துரிதமாக விசாரிங்க. குண்டர் சட்டம்ன்றது எப்படி நீங்கள் நியாயப்படுத்துவீங்க? இது வந்து முறைகேடாக பயன்படுத்தப்படுது அப்படின்றது தான் நீதிமன்றம் சொல்லுது. அந்த இடத்துல தான் அருண் அந்த ஒரு ஆஃபீஸில் கேள்வி கேட்குது. என்ன கேட்குது? நீங்கள் எப்படி போட்டீங்க இந்த கேஸ், எப்படி போடுறீங்க, நீங்கள் இஷ்டத்துக்கு போடுறீங்கன்ட்டு. ஒரு வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு 2500 2600 குண்டர் போடுறாங்க, குண்டர் சட்டம் வழக்குகள் போடுறாங்க. இந்த 2600 பார்த்தீங்கன்னா இங்கே இன்வேரியபிளி 90% குண்டர் சட்டம் தவறாக பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது என்று தான் தீர்ப்பு வருகிறது. நான் கூட குண்டர் சட்டத்தில் தான் அடைக்கப்பட்டேன். 8 மாதத்துக்கு அப்புறம் கோர்ட் சொல்லுது இவர் மேலே போடப்பட்ட குண்டர் சட்டம் தவறு அப்படின்ட்டு. அப்போ 8 மாதம் உள்ளே இருந்ததுக்கு என்ன பதில்? என் மேலே போடப்பட்ட எல்லா வழக்குலையும் நான் பெயில் வாங்கிட்டேன்.
எனக்கு தெரிஞ்சு 60 நாள்லேயே மேக்ஸிமம் 60 நாளைக்குள்ளே பெயில் வாங்கிட்டேன். அந்த 60 நாளுக்குள்ளே ஏன் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா, இவர் தான் குண்டர் சட்டத்தில் இருக்கார். எதுக்கு நாங்கள் இப்போ பெயில் கொடுக்கணும்? குண்டர் சட்டத்தை உடச்சிட்டு வாங்க, நாங்கள் பெயில் தரோம். இதான் கோர்ட் சொல்லுது. சரியா? அப்படி இல்லைங்க, இது வேறு அது வேறு. இது பெயில் கொடுக்கறதுக்கான இது இருக்கா, ஸ்கோப் இருக்கா, கொடுங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல அப்படின்றதுனால 80 நாள்லாம் நான் வாங்கினேன் பெயில். 60 நாள் 80 நாள் இந்த மாதிரி வாங்கினேன் நான். ஸோ டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா நான் வெளியில் வர வேண்டியது எப்போது 60 நாள் 2 மாதத்தில். ஆனால் என்னை அவங்க எவ்வளோ நாள் வச்சுருந்தாங்க? 8 மாதம் வச்சுருந்தாங்க. எதனால? குண்டர் சட்டம் போட்டதுனால. அந்த குண்டர் சட்டம் தவறுன்னு இப்போ உயர்நீதிமன்றம் ஆர்டர் போட்டுச்சு. பிஎன் பிரகாஷ், ஹேமலதா ஜட்ஜஸ் இவங்க பெஞ்ச் தான் போட்டுச்சு இந்த ஆர்டர். தவறு, இவர் மேலே குண்டர் சட்டம் பிரயோகித்தது தவறு. ஆர்டர் என்றைக்கு போட்டாங்க? டிசம்பர் 23, 2021 இந்த ஆர்டரை போடுறாங்க. சரியா? இப்போது இந்த 8 மாதம் என்னை யார் காம்பன்சேட் பண்ணுவாங்க? இந்த கேள்வி குண்டர் சட்டம் பிரயோகிக்கப்படுகின்ற ஒவ்வொரு நபரும் முன்வைக்கிறார்கள். ஏன்னா குண்டர் சட்டம்ன்றது ஒரு ஆண்டுக்கு போடுறது. சரியா? 6 months, மினிமம் 6 months. மினிமம் 6 months. பட் அது 6 monthsன்றது எதுக்குனாக்கா இந்த பூட் லெக்கிங் அந்த மாதிரி, அதாவது கள்ளச்சாராயம் காய்ச்சறது இந்த மாதிரி ஆட்களுக்கு தான். இவங்க போடுறதெல்லாம் 1 வருஷம் ஸ்ட்ரெயிட்டவே. அப்போ இந்த 1 வருஷம் நீ வந்து என்னை வந்து உள்ள, அதாவது இது வந்து தடுப்பு காவல். இந்தியாவிலேயே இந்த தடுப்பு காவலை அதிகமாக பிரயோகிக்கிற மாநிலம் என்றால் தமிழ்நாடு மட்டும்தான். உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா 20,000 பேர் இருக்காங்க சிறை கைதிகள், அதாவது விசாரணை கைதிகள் 20,000 பேர் இருக்காங்க. பல்வேறு சிறைகளில் இருக்காங்கன்னு வைங்களேன். எவ்வளோ தடுப்பு காவலில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 86 பேர். 86 பேர் தான். சரியா? தமிழ்நாட்டில் நீங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க விசாரணை கைதிகள்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு 6,000 பேர் இருக்காங்கன்னு வைங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 6,000 பேர் இருக்காங்க அப்படின்னா, இல்லை மேபி ஈவன் மோர் 20,000 பேர் இருக்காங்கன்னே வைங்களேன். அங்கே 80,000 பேர் நிற்கிறேன், சாரி 80,000 பேர் இருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் விசாரணை இதில். அதில் 86 பேர் தான். இங்கே 20,000 பேர் இருக்காங்கன்னா அந்த 20,000 பேரில் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே, அதான் சொல்கிறேன், 2,500 வழக்கு பதிவு செய்யப்படுது அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட 10% நீங்கள் குண்டர் சட்டத்தில் வைக்கிறீங்க. அதை தான் எடுத்து உயர்நீதிமன்றம் பேசியிருக்கு. அதே ஏதோ அருணுக்கு எதிரான ஒரு அருண்னு கிடையாது. இன்றைக்கி அருண் இருக்காரு, நாளைக்கு வருண் வருவார், நாளைக்கு தருண் வருவார், நாளைக்கு வேற ஒருத்தர் கருண் வருவார். யார் வந்தாலுமே இதை ஆட்சியாளர்கள் பயன்படுத்துகிறாங்க முறைகேடாக அப்படின்றது குற்றச்சாட்டு. இதுக்கு பதில் சொல்லணும். அப்போது அந்த இடத்துல நீங்கள் அருணை வந்து நீங்கள் கார்னர் பண்ணுறது, அவர் மேலே நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறதுன்றதுல என்னை பொறுத்த வரைக்கும் நியாயம் இல்லை. நீங்கள் சொல்லலாம், உங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நீங்கள் சொல்லலாம். இல்லை சரி, நான் சொல்லலாம். எனக்கு என்னென்னா, ஓகே, அருண் அவர்கள் வந்து இதை சுயமாக செஞ்சுருப்பாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. திமுக வந்து ஆளுங்கட்சியிலேருந்து யாராவது சொல்லிருக்கலாம், இல்லை அவர் கூட செஞ்சுருக்கலாம். ஓகேங்களா? அதில் வந்து டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்குது. சரி, அப்படிப்பட்ட ஒருத்தரை இந்த ஆட்சியிலையும் வந்து ஒரு முக்கிய பதவியில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு 2 மாதங்களில் வந்து அவர் வேறு ஒரு இடத்துக்கு வந்து அனுப்புகிறாங்க. அதற்கான ரீசன் என்ன? ஏன் வந்து அங்கே மாற்றப்படுகிறார் அருண் அவர்கள்? நான் தான் திருப்பி சொல்கிறேனே உங்களுக்கு, இந்த பர்டிகுலர் டிவிஎஸ்சியுடைய கேஸு, ஏவா வேலுவோட கேஸை வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் யாராக இருந்தாங்கன்னாக்க மகேஸ்வரி தான் இருந்தாங்க. ஸோ அவங்க டீல் பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு நினச்சிருக்கலாம். ஸோ இவரை வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிட்டு அவங்க டீல் பண்ணட்டும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். 1. 2வது, அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி ரன் பண்ணணும்னு தெரிஞ்சவங்க வந்து உட்காந்தா எதை எப்படி செய்யணும்னு பார்ப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி ரன் பண்ணணும்னு தெரியாமல் ஒருத்தவங்க வந்து உட்காந்துருக்காங்கன்னாக்க அவங்கள்ட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நிறைய தகவல்கள் எப்படி வருதுன்னா, அருண் அவர்கள் வந்து ஏவாவேல வந்து தப்பிக்க வைக்க வந்து உதவினார், செந்தில் பாலாஜி அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறதா அதையும் வந்து தப்பிக்க வைக்க வந்து உதவினார் அருண் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இருக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை, அவர் எப்படி உதவ முடியும்? இருந்தாலும் கீழே இருக்கிற ஆஃபீஸர்லாம் ஏற்கனவே அவர் கூட ஒர்க் பண்ணவங்க தானே, அவர் குளிக்ஸாக இருப்பாங்க. சரி, நீங்கள் இன்றைக்கி யார் அங்கே கமிஷனர், யார் அங்கே டிஜிபி, இவங்க தான் முடிவெடுக்க முடியும். சரியா? முடிவெடுக்க முடியும். இப்போ நான் அந்த துறையில் வந்து எனக்கு வந்து நீங்கள் பாஸாக இருக்கீங்கன்னு வச்சிங்களா, நீங்கள் வேறு இடத்துக்கு போட்டிங்க சார், இந்த மாதிரி வந்து நம்ம முன்னாடி ஆட்சியில் ஏவோவில் இருந்தார், நம்மளுக்கு ரொம்ப பழக்கம், இப்போ அவர் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க சார், எப்படியாவது காப்பாற்றுறீங்கன்னு நான் சொல்லுவோம்ல. சரி, இப்போ எங்கே போட்டிருக்கீங்க? போலீஸ் அகாடமி போட்டிருக்கீங்க. இப்போ அங்கேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதா? பண்ண முடியும். நீங்கள் என்ன ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்லையாக போட்டிருக்கீங்க? இல்லை இல்லை, இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் எங்கேருந்து வேணாலும் பண்ணலாம். பண்ணலாம். அப்புறம் பட் நீங்கள் டிவிஎஸ்சிலேருந்து அரெஸ்ட் பண்ணலையே? இல்லைங்க, அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கணும்ல. இப்போ நீங்கள் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க ஏவா,
தரப்பு, போலீஸ் தரப்பு, சாரி ஏவாவேலு தரப்பு இல்லை, போலீஸ் தரப்பு போயிருக்கு. லுக் அவுட் நோட்டீஸை ஹைகோர்ட் சொல்லிடுச்சு, தடை பண்ணிடுச்சு. அதுக்கு எடுத்து இவங்க போகிறாங்க. டிவிஎஸ்சியில் இன்றைக்கி ஆஜராகிறாரு ஏவாவேலு. இவங்க லுக் அவுட் நோட்டீஸை வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணணும்னு போகிறாங்க. எதுக்கு லுக் அவுட் நோட்டீஸ்? அவர் தான் ஆஜராகிறாரு, அப்புறம் எதுக்கு லுக் அவுட் நோட்டீஸ்? இந்த அடிப்படையே இவங்க புரிஞ்சிக்காம இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? அதான் வரப்போறாருல, அவர் தான் வர்றாருல, அப்புறம் எதுக்கு லுக் அவுட் நோட்டீஸ்னு தூக்கி போட்டுச்சு வெளியில். இப்போது இதை யார் சொல்கிறது? இந்த ஆட்சியாளர்களுக்கு. இந்த மாதிரி இவங்களா ஒரு ப்ரீகான்செப்ட் நோஷன் எடுத்துக்கிறாங்க. இந்த அதிகாரி இவருக்கு ஆதரவாக செயல்படுவார், அந்த அதிகாரிகள் அப்படி தாங்க செயல்படுவாங்க. சரியா? நீங்கள் டைரக்ஷன் கொடுக்கணும். உங்கள் டைரக்ஷனில் தானே கைது பண்ணுன்னு நீங்கள் சொல்லி ஒரு அதிகாரி முடியாதுன்னு சொல்லுவாரா? நான் கேட்குறேன். சிஎம் வந்து சொல்கிறாருன்னு நீங்களேன், ஏவாவேலு கைது பண்ணணுங்க சொல்கிறாரு, முடியாதுன்னு சொல்லுவார்? முடியாது. கருணாநிதி தூக்கி உள்ளே போடுங்கன்னு அந்தம்மா போடலையா? கருணாநிதியை வாஜ்பாயிலேருந்து எல்லாரும் ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ பயம் இருக்கணும் அதிகாரிகளுக்கு, எவ்வளோ பயம் இருக்கணும்? என்னடா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இங்கே வந்து ஆல் பவர்ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உட்காந்துருக்காங்க, திமுக கூட்டணி அரசாங்கமாக அங்கே உட்காந்துருக்கு. வாஜ்பாயிலேருந்து எல்லாரும் ஃபோன் பண்ணுறாங்க, பிரச்சனை கொடுக்குறாங்க. 2 யூனியன் மினிஸ்டர் வந்து நின்றுட்டுருக்காங்க அங்கே. ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் செய்கிறதுக்கு? எதுக்கு செய்கிறாங்க? மேலே இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. அந்த மேலிடம்ன்றது யார்? செல்வி ஜெயலலிதா. அந்த மாதிரி இப்போ விஜய் வந்து சொல்கிறாருன்னு வைங்க, முதலமைச்சர் விஜய் ஒரு உத்தரவு கொடுக்குறாரு, ஏவாவேலு எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஏவாவேலு உள்ளே இருக்கணும்னா உள்ளே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? போலீஸ் ஆஃபீஸர் செய்ய முடியாதுன்றீங்களா? இல்லை அவரும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவார்? இல்லை செய்ய முடியாதுன்னு சொன்னதுனால நீங்கள் மாற்றிருக்கீங்களா? அப்படி மாற்றிருக்கீங்கனாலும் அவர் பக்கம் தான் நியாயம் இருக்கா மாதிரி ஆகுது. அரசியல் என்பதே அரசியலை பார்ப்போம், சட்டம் என்பதே சட்டமாக பார்ப்போம். சட்டப்படி நீங்கள் எடுத்து போங்க. ஏவாவேலு மேலே நீங்கள் வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணுறீங்க. கரூரில் வந்து அவர் விஜய் ஆக்ஷன்லாம் பண்ணி காமிக்கிறாரு, ஓடுன்னு. இப்போ யார் ஓடி வராங்க? ஓடுன்னு உச்சநீதிமன்றத்துலேருந்து ஓடி போயான்னு சொன்னது யார்? உங்களை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நீங்கள் ரொம்ப உண்மையிலேயே செந்தில் பாலாஜியை நீங்கள் நெயில் டவுன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நேரு நெயில் டவுன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா டிவிஹெச் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கு. சரியா? சுரண்டி எடுத்திருக்காங்க. வெறும் ஜிசிசியில் கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் மட்டுமே 800 கோடி ரூபாய்க்கு மேலே சுரண்டியிருக்கானுங்க. கக்கூஸ்லேருந்து பப்ளிக் டாய்லெட் கட்டுறதுலேருந்து அவங்க சுரண்டது மட்டுமே 800 கோடி ரூபாய். இது ஒரே வருஷத்தில். நீங்கள் அதுக்கு மேலே வழக்கு பதிவு பண்ணி இந்நேரத்துக்கு நீங்கள் தூக்கி உள்ளே வச்சுருக்கணும் ஆட்களை. செஞ்சீங்களா? செய்யலை. செந்தில் பாலாஜி 10 ரூபான்றதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. 10 ரூபா அப்படின்னு நீங்கள் பாட்டெலாம் கூட பாடினீங்க. அதுக்கப்புறம் அந்த கரூரில் தான் பிரச்சனையே நடந்தது. சரியா? எப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு வழக்கு உங்களால் பதிவு செய்ய முடிஞ்சா செந்தில் பாலாஜி மேலே? நீங்கள் பதிவு செஞ்சுருக்க வழக்கு என்ன? செந்தில் பாலாஜியோடைய உறவுக்காரர் இல்லை தெரிஞ்சவர், அவர் ஏதோ ஒரு எம்எல்ஏட்ட பேசினாராம். என்ன பேசினார்? நீங்கள் வந்து இந்த பக்கம் வரலாமே அப்படின்றது கூட இல்லை. அந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்களா? கான்வர்சேஷன் இஸ் வெரி சிம்பிள். என்கிட்ட நீங்கள் பேசாதீங்க, என்கிட்ட நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க, நான் எப்பவுமே விசுவாசமாக இருப்பேன் தலைமைக்கு. ஒரு சைடு பேசுகிறது மட்டும் வருது, இன்னொரு சைடு என்ன பேசுனாங்க யாருக்கும் தெரியாது. இதை எப்படி நீங்கள் வந்து குதிரை பேரம்னு சொல்லுவீங்க? ஒரு கவர்மெண்ட்டை டீஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு இது காரணம்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? எப்படி கைது பண்ணுவீங்க? அந்த ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு, அந்த திருநாவுக்கரசு இன்னும் ஒரு 7-8 பேர் எதுக்குன்னா அவங்கெல்லாம் பேசியிருக்காங்க போல எம்எல்ஏகள்கிட்ட. சரியா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சிவி சண்முகமுடைய ஆஃபீஸ்க்கு போய் இவரோட சோஃபா தூக்கிட்டு போனார், பின்னாடி இவர் போனார். இவர் எங்கே போனாலும் சோஃபாவில் தான் உட்காருவார். சரியா? ஓகே, சரிண்ணா. அவங்க உட்காந்து நீங்கள் என்ன பேசுனீங்க? 27 எம்எல்ஏக்கள்கிட்ட. அவங்க அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள், அதிமுகவுடைய சின்னத்தில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள். அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பேசுனீங்க? நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னாடி ஆதரவு கேட்போம். அப்போ அது என்ன? இதுக்கு வழக்கு போட்டு நீ அரெஸ்ட் பண்ணுவேன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? இல்லை, நான் காசு கொடுக்குறேன் வாங்கன்றது வேற, எங்கள் கட்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கன்றது வேற. அவர் காசு கொடுக்குறேன் வாங்கன்னு சொன்னதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? என்ன ஆதாரம் இருக்குது? சரி, இவர் காசு கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாருன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? உங்களை நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு நான் எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்றது என்ன அர்த்தம்? ஒரு ரேண்டம் ஃபோன் கால் தானேங்க நம்மள்ட்ட இருக்குது. வேறு ஏதாவது இருக்கா? பப்ளிக் டொமைனில் ஏதாவது இருக்கா? நான் பப்ளிக் டொமைனில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் பேச முடியும். பப்ளிக் டொமைனில் என்ன இருக்குதுன்னு தான் நான் கேட்குறேன்.
பப்ளிக் டொமைனில் எதுவுமே இல்லையே இதை கடந்து. அப்போ இதை வச்சு நீங்கள் எப்படி அந்த குற்றச்சாட்டை நீங்கள் கொண்டு போவீங்க? விஜய் பிடிக்கும், விஜய் பிடிக்காதுன்ற தள்ளி வச்சுருவோம். திமுக பிடிக்கும், திமுக பிடிக்காதுன்ற தள்ளி வச்சுருவோம். எனக்கு அதிமுக மேலே இருக்க பயஸ் அப்படின்றதுன்னு தள்ளி வச்சுருவோம். நான் ஒரு பொதுவான ஒரு நபராக ஒரு குற்றச்செயல் நடந்திருக்கு அப்படின்றத வச்சு நான் கேட்குறேன். எப்படி நீங்கள் இந்த பேசிஸில் கைது பண்ணுவீங்க? அண்ட் எல்லாரையும் வந்து 2 மணிக்கு தூக்குறது, 3 மணி எங்கள் கடந்த ஆட்சியில் செஞ்சது தாங்க இப்பவும் பண்ணுறீங்க. நைட் 2 மணிக்கு வீட்டுக்குள்ளே வருது அந்த ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு. எனக்கு அவனுக்கு கண்டாலும் சுத்தமாக ஆகாதுன்னு நீங்கள், அது வேறு விஷயம், தட்ஸ் பர்சனல், சரியா? பட் யோசிச்சு பாருங்கள், அவன் ஒய்ஃப் அவன் குழந்தை இருக்குது வீட்டில், கதவை உடச்சின்னு உள்ளே போகிறீங்க, உள்ளே போய் தூக்கிட்டு வரீங்க 2 மணிக்கு. எங்கே போனால் தெரியும், எங்கே போனார் என்னன்னு தெரியாது. இன்ஃபேக்ட் ரொம்ப கொடூரம் என்னென்னா, அவங்க போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. இங்கே அரும்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் தான் நினைக்கிறேன். அவங்க போய் அரும்பாக்கமோ ஆதம்பாக்கமோ அவங்க போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த வண்டியே எங்களுக்கு கிடையாதுமா, யாரோ வந்து கடத்திட்டு போயிட்டாங்கன்னு. அவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்க மனசு யோசிச்சு பாருங்கள். 24 மணி நேரம் நாட் இன்ஃபார்ம்டு. எப்படி இந்த மாதிரி பண்ணுறீங்க? இது கடத்தல் தானே, வேறு என்னன்னு சொல்லுவீங்க? நீங்கள் யூனிஃபார்மோட வரீங்களா? என் வீட்டுக்கு வந்தாங்க 2021 என் வீட்டுக்கு 1:30 மணிக்கு வராங்க நைட்டு. 15 பேர் உள்ளே உள்ளே வராங்க 1:30 மணிக்கு. 1:30 மணிக்கு உனக்கு என்ன வேலை என் வீட்டில்? அப்போது நீ உள்ளே வர அப்படின்னா உள்ளே வந்துட்டு நீ யாராவது ஒருத்தர் யூனிஃபார்ம் போட்டுருக்கு, யாருமே யூனிஃபார்ம் இல்லை. நாங்களா அனுமானிக்கணும் நீங்கள் போலீஸ் அப்படின்னு. இது என்னங்க நியாயம்? இது கடந்த ஆட்சியில் எல்லாருக்கும் நடந்திருக்கு, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, சரியா? எல்லாருக்கும் நடந்திருக்கு. இப்போ இதே தான் இங்கேயும் நடக்குது. இப்போ என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க நீங்கள்? இட் மேக்ஸ் நோ சென்ஸ். ஆக்சுவலாக இப்போ தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்த ஆட்சி வந்து ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. எப்போ வேணால் ஆட்சி கவிழலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இந்த சிஸ்டம் ஓகேவா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்கல்ல, அதில் என்ன தவறுன்னு கேட்குறேன் நான். ப்ரொசீஜர் வைஸ் போங்க சார், ப்ரொசீஜர் வைஸ் போங்க. ஏன் அவங்க வீட்டுக்குள்ள நீங்கள் வந்து லைக் எங்கள் ஆட்கள் கூட வந்து இந்த மாதிரி குதிரை பேரம் நடத்துறீங்க, காசு கொடுக்குறீங்க, நீங்கள் வந்து நீங்கள் அதை வந்து ப்ரொசீஜர் மூலமாக பண்ணுறீங்களா? என் கட்சிக்காரனே எனக்கு எதிராக வாக்களிக்கட்டும். திருடன் வந்து ப்ரொசீஜராக பண்ண மாட்டாங்க. திருடன் உங்கள்கிட்ட சொல்லிட்டு திருடுவானா? மாட்டான். பட் ஒரு திருடனை பிடிக்கிறீங்கன்னா சட்டம் என்ன சொல்லுது? ஒரு திருடனை பிடிக்கிறீங்கன்னா சட்டம் ரொம்ப கிளியராக இந்த ப்ரொசீஜர்னு சொல்லுது. ஏன் சொல்லுது? திருடன் எந்த வழியில் போகிறானா அப்படி போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுறாங்க. என்ன இது இருக்குது, என்ன அத்தாரிட்டி இருக்குது உனக்கு அதை செய்கிறதுக்கு? உனக்கு என்ன அத்தாரிட்டி? வாரண்ட் இருக்கா அவங்ககிட்ட? வாரண்ட் இருந்தால் நீ செய்யலாம். வாரண்ட் இருக்கா அவங்ககிட்ட? யாரை கேட்டு நீ அவன் வீட்டுக்குள்ளே 2 மணிக்கு நீ நைட்டு போகிற? யார் உனக்கு அந்த அத்தாரிட்டி கொடுத்தது? சம்மன் கொடுக்கணுன்றதுலாம் உனக்கு தெரியாதா? அப்போது நீங்கள் என்ன நினச்சீங்கன்னா எங்கே வேணாலும் போவீங்க, யார் வேணாலும் தூக்கிட்டு வருவீங்க, தூக்கிட்டு வந்து கேஸை பில்டப் பண்ணுவீங்க. இது தப்பு இல்லை. சம்மன் கொடுத்தா அது அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து அந்த மாதிரி பண்ணலை. நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீ பண்ணலை, எங்களுக்கு எதிராக பண்ணிட்ட, உங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுத்தோமோ அதை நீங்கள் செய்யலை, அதனால் வந்து உங்களை பதவியிலேருந்து நீக்கிறோம். ஸோ அதுதான் இந்த அரசு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா? அப்படியும் எடுத்துக்கலாம். இல்லை அவரை விட இப்போ இவங்க ஏற்கனவே இவங்க மகேஸ்வரி தான் வந்து அதை ஹேண்டில் பண்ணாங்க, ஏவாவேலுடைய அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷனை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றதுனால அவங்களே ஹீட் பண்ணட்டும் அப்படின்னும் நினச்சிருக்கலாம். இந்த இன்வெஸ்டிகேஷன் அவங்க ரெய்ட் நடத்தி அவங்க இன்வெஸ்டிகேஷன் அவங்க தான் பண்ணாங்கன்றதுனால அவங்க நடத்துகிறது தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி ஆஜராயிருக்கார் ஏவாவேலு. இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் அவர் டிவிஎஸ்சியில் ஆஜராயிருக்கார். ஸோ அவங்க அதை எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சிஎம் ஏதாவது ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாம். அதுக்கெல்லாம் அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. இது எதையுமே நான் வந்து குறை சொல்லலை, சரியா? பட் நான் வெளியிலேருந்து பார்க்குறது என்னென்னா, நீங்கள் மாற்றம் கொண்டு வர போகிறீங்க அப்படின்னா அந்த மாற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம்னா நீங்கள் போடுற வழக்குகளில் நமக்கு தன்மையிலேருந்து நமக்கு தெரியும். செந்தில் பாலாஜி மேலே நீங்கள் போட்டிருக்க வழக்கு என்னங்க? என்ன வழக்கு நீங்கள் போட்டிருக்கணும் நியாயமாக? இப்போது 2011 இவங்க வந்தாங்க, செல்வி ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க. என்னென்ன வழக்கு போட்டாங்க? அபகரிப்பு, அப்புறம் குவாரி சட்டவிரோதமாக நடத்தினாங்க. இதெல்லாம் வந்து உண்மையாக நடந்தது. இது மேலே வழக்கு போட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், குவாரி சம்மந்தமாக நீங்கள் எவ்வளோ குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? உங்கள் அமைச்சர்கள் சர்றமாரியாக குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க, சரியா? நீங்கள் என்ன எதிர்கட்சியா? ஆளுங்கட்சி. நீங்கள் இவ்வளோ அயோக்கியத்தனமான குற்றச்சாட்டுகள் அது உண்மை என்றால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும். இந்நேரத்துக்கு 2-3 அமைச்சர் உள்ளே போயிருக்கணும். இந்த சேகர் பாபு
அவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணியிருக்காப்புல, வழக்கு போட்டிங்களா? உள்ளதல்னீங்களா? முறுக்கு பேக்கெட் விற்கிறவன்ட்டு போய் மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க. அறநிலையத்துறையில் போயிட்டு அந்த முறுக்கு பேக்கெட் விற்கிறான்ல, அவங்ககிட்ட போய் மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த முறுக்கு இந்த தேதி தான் கரெக்ட் தேதின்னு எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்க. அவன் கோடிக்கணக்கில் அத்தனை டெண்டர் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அறநிலையத்துறை சார்பாக கேன்சல் பண்ணீங்க. ஓகே, ஃப்ரெஷ் டெண்டர் போட போகிறீங்க. நம்மளுடைய கேள்வி, இது வரைக்கும் கொள்ளையடிச்சவன் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கல? இல்லை 2 மாதத்தில் வந்து என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஏன் வழக்கு போடுறதுக்கு என்ன பாஸ் 2 மாதம் 3 மாதம்? சரி, அவங்க அந்த உடனே பேப்பர் எடுத்து நீ தான் வெள்ளை அறிக்கை கொடுத்தியே, அப்புறம் அந்த வெள்ளை அறிக்கையில் என்ன இருக்குது? நீங்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்குறீங்க, ஊழல்னு சொல்கிறீங்க, வழக்கு போட போகிறீங்க, விசாரிக்க போகிறீங்க. வழக்கே போடலையே நீங்கள் இன்னும். வழக்கு போடுறதுக்கு ஒரு 6 மாதம், அதுக்கப்புறம் விசாரிக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் எடுப்பீங்களா? வழக்கு போடுங்க, விசாரிங்க பாஸ். ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? ஆனால் மாறாக நீங்கள் போடுற வழக்கெல்லாம் டுபாக்கூர் வழக்கெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க. செந்தில் பாலாஜி மேலே போட்டுக்கிட்டு டுபாக்கூர் வழக்கு இன்றைக்கி அவர் சொல்லியிருக்காரு, நான் ஏன் கையெழுத்து போடணும், நான் ஏன் வந்து கையெழுத்து போடணும் கேட்குறேன். நியாயமான கேள்வி தானே. எஃப்ஐஆர்லேயே பேர் இல்லை, நான் ஏன் வந்து கையெழுத்து போடணும்? எஃப்ஐஆரில் என் பேர் இருந்து நான் கையெழுத்து போடணும். எஃப்ஐஆரில் பேர் இல்லை, நான் ஏன் கையெழுத்து போடணும்? அப்போ எஃப்ஐஆரில் கூட பேர் வராமல் நீங்கள் எப்படி அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தீங்க? சரி, அவர் ஏன் அவர் போய் அப்ஸ்காண்ட் ஆகிறாரு? அவர் சொல்கிறாரு எஃப்ஐஆரில் என் பேர் இல்லை, நான் ஏன் கையெழுத்து போடணும்னு கேட்குறாரு. ஸோ அவர் மேலே தவறே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் அவர் போய் அப்ஸ்காண்ட் ஆகிறாரு? கரெக்ட். இதுக்கான பதில் என்னென்னா, அவரை கரூரில் அவர் இயங்காமல் பார்த்துக்கணும். கரூர் பை எலெக்ஷன் வரணுமா இருந்தது அப்போது ஹைகோர்ட்டு தடை எல்லாம் வரல. ஸோ அதுக்கு முன்னாடி இவரை எப்படியே லாக் பண்ணணும். இவங்க எப்படிங்க செயல்படுறாங்க? இப்போது சரி, உங்கள் கேஸ் எடுத்துப்போமா? கைது பண்ணாங்களா? கைது பண்ணதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லி கைது பண்ணாங்க, அப்புறம் என்ன கேஸ் போட்டாங்க? கைது பண்ணும்போதே சும்மா ஒரு விசாரணை போலீஸ் ஸ்டேஷன் வந்து கூப்பிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அரெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பழைய வழக்குலாம் எடுத்து ஒன்று போட்டாங்கல்ல. இதுதான் செந்தில் பாலாஜிக்கும் பண்ணதுக்கு அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த வேலையை இவங்க செய்வாங்கன்னு தெரிஞ்சுதான், ஏன்னா இவங்க கடந்த ஆட்சியில் தானே பண்ணாங்க. செந்தில் பாலாஜி பண்ணது தான் மற்றவங்களுக்கு செந்தில் பாலாஜி பண்ணது, செந்தில் பாலாஜி பண்ண மாட்டாங்கன்னு தெரியாது அவருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? ஸ்ட்ராட்டஜிக்காக அவர் வந்து வெளியில் வராமல் நான் பெயில் இது ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுறேன்றாரு. ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுத்துட்டாங்க. இப்போ அவர் கேட்குற கேள்வி என்ன? முதல்ல எஃப்ஐஆரில் ஏன் என் பேர் வரலன்னு கேட்குறாரு. என் பேரே இல்லாமல் நீ எப்படி என்னை வந்து கூப்பிடுவ விசாரணைக்கு? யாரோ எனக்கு தெரிஞ்சவன், அவனுக்கு தெரிஞ்சவன், அவன்கிட்ட பேசினான், இதெல்லாம் ஒரு கேஸாங்க. நீ உண்மையிலேயே செந்தில் பாலாஜியே தூக்கி உள்ளே வைக்கணும்னு நினச்சிருந்தேன்னா சீரியஸாக கேஸை போட்டிருப்பேன். எதுவுமே போடலையே. ஏன் போடலை? அதே 10 ரூபாய் இப்போவும் வாங்கிட்டு தான் இருக்காங்க, வாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்களில் 20 ரூபாய் ஆகிடுச்சு இப்போ. இல்லை, அது வந்து லைக் அந்த 180 mlனா 10 ரூபா, லைக் 360னா வந்து 20 ரூபா. லைக் அது ஒரு கோட்ரு 10 ரூபா ஏறிட்டே போயிடும். அப்புறம் ஸோ இதுதான் இங்கே இஷ்யூ. சரி, அடுத்ததாக வந்து ஒரு கேள்வி. இப்போ வந்து திமுக ஆட்சியில் வந்து நிறைய பதவிகளுக்கு வந்து கட்சிக்காரங்களை தெரிஞ்சவங்க இல்லை அவருக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள்லாம் வந்து பதவியில் வந்து போடுவாங்க. ஸோ அவர்கள் வந்து தகுதியானவர்களா இல்லை தகுதி இல்லாதவர்களான்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த பதவிக்கெல்லாம் வந்து அவங்க வருவாங்க. இப்போ திண்டுக்கல் லியோனி அவர்கள் வந்து தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவராக ஆனார். அதுக்கு வந்து எந்த விமர்சனமும் இல்லை. ஆனால் லோயோலா மணி அவர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு அதே பதவிக்கு வந்து நியமிக்கப்படுகிறார். அவர் படித்தவர், தெரிஞ்சு பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், பிஜியில் மாஸ்டர்ஸ் இன் பொலிட்டிக்கல் சயின்ஸ். லோயோலாவில் வந்து நாங்களாம் ஒன்றா தான் படிச்சோன்னு வச்சுங்களேன். அவர் வந்து எனக்கு ஜூனியர், 1 வருஷம் ஜூனியர். அப்படி இருக்கும்போது அவர் மேலே விமர்சனம் வருது. அந்த விமர்சனத்தை நம்ம எப்படி பார்க்குறது? ஏன் அவர் மேலே மட்டும் வருது? நீங்கள் அன்அஸ்யூமிங்கான ஆட்கள் வந்து என்னென்ன சாதனைகளை பண்ண முடியுன்றதை பற்றி, ஏன்னா நிறைய பேர் வந்து எம்ஜிஆர் காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரபுன்னு யாரோ ஒருத்தரை போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பார்த்தீங்கன்னாக்க நிறைய விஷயங்களை கோடம்பாக்கம் பிரபு என்னமோ அவர் பேர் சரியா, அவரை போட்டிருந்தாங்க. நக்கலாக சொல்லியிருந்தாங்க, ஒரு திமுககாரன் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் நிறைய மாற்றங்களை ஆக்சுவலி பாடநூல் நிறுவனத்தில் அவர் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார் சரியா. அதுமாதிரி வளர்மதி அதிமுகவில் அவங்க வந்து அந்த பாடநூல் நிறுவனத்துடைய தலைவராக போட்டபொழுது எல்லாரும் நக்கல் பண்ணாங்க, நேரடி பண்ணாங்க, இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க முக்கியமாக சாதி பெயர்கள், தலைவர்களுடைய சாதி பெயர்கள் அப்படின்றத ரிமூவ் பண்ணாங்க. அந்த பாடப்புத்தகங்கள்லேருந்து ரிமூவ் பண்ணாங்க. இதை யாருமே பண்ணல, துணிஞ்சு பண்ணாங்க. அதை அவங்க பண்ணி அந்த கரிக்குலம் வெளியில் அந்த புக்கு
பிரிண்ட் ஆகி வரும்பொழுது கவர்மெண்ட் மாறிடுச்சு. ம். கேபினெட்டில் தீர்மானம் கொண்டு வந்தது வளர்மதி. ம். அதை வந்து நிறைவேற்றி அதை அமல்படுத்திட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஆட்சி மாறிடுச்சு. ஆட்சி மாறினோடனே திமுக வந்து அவங்க என்ன சொன்னாங்க திரும்ப பாருங்கள், நாங்கள் சாதிகளை ஒழித்து விட்டோம், புத்தகங்கள் எல்லாம் இல்லை அப்படின்ட்டு. சரியா? புத்தகங்கள் ரிமூவ் பண்ணால் சாதி ஒழிஞ்சிருமா அப்படின்றது தனி டிபேட். பட் அந்த மெனக்கெடல் யார் எடுத்தாங்க? வளர்மதி எடுத்தாங்க. சரியா? அந்த மாதிரி பார்க்கும்பொழுது திண்டுக்கல் லியோனி என்ன பண்ணார் இந்த 5 வருஷம்? ஒன்றும் கிடையாது. லயோலா மணி என்ன செய்வார் அப்படின்றது நமக்கு தெரியாது. நான் கூட அதை ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு ஏளனமாக தான் பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு அது புரிய வந்தது. தட் ஆமாம், இஸ் குவாலிஃபைட், இஸ் மாஸ்டர்ஸ் இன் பொலிட்டிக்கல் சயின்ஸ். அவர் ஒன்றும் படிப்பறிவு இல்லாத நபர்லாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, இன்றைக்கி வந்து ஒரு தலித் எம்பவர்மெண்ட்டுன்னு பார்க்கும் பொழுது அவர் வரதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஐ வெல்கம் இட். ஐ மே ஹேவ் ஹேட் சம் ரிசர்வேஷன்ஸ் ஆன் இட். பட் அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுட்டு நான் ஐம் வெல்கமிங் இட் அண்ட் ஐம் சேயிங் கரெக்டு தானே, வந்துட்டு போட்டோமே. அவருடைய செயல்பாடு சரியில்லை அப்படின்னா அது நமக்கு இனிமேல் தான் தெரியும். விமர்சனம் பண்ணலாம், கண்டிப்பாக தாராளமாக விமர்சனம் பண்ண போகிறோம். அதில் வந்து நம்ம எதுவும் ஹோல்டு பேக் பண்ண போகிறது இல்லை. வி ஆர் நாட் கோயிங் டு சே தட் அவர் வந்து ஏன்னோ தலித் அப்படின்றதுனால அவர் நாங்கள் விமர்சனம் பண்ண மாட்டோம் நம்ம சொல்ல போகிறது இல்லை. பட் ஒரு எம்பவர்மெண்ட்டுக்கு அவர் வர்றாரு அப்படின்னா அதை நான் முழு மனசாக நான் ஆதரிக்கிறேன். இல்லை சரி, அவருக்கான எதிர்ப்பை வந்து இல்லை லோயலா மலிக்கு இந்த பதவி வந்து கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு வைத்தறிச்சலா, இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க? நீங்கள் ஜெயரஞ்சன் ஒருத்தனை போட்டிங்களே, இந்த அளவில் என்ன நடந்துச்சு? யாரு? ஜெயரஞ்சன் ஒருத்தனை போட்டாங்க இந்த இதில் பொருளாதார நிபுணர் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்திட்டாப்லமா? 76 குழு போட்டாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? திட்டக்குழுவில் 9 பேர் போட்டாங்க, எல்லாருமே பதவி விலகிட்டாங்க. என்ன பண்ணானுங்க இவங்கெல்லாம்? சம்பளம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தானுங்க. என்ன பண்ணானுங்க? பொருளாதார நிபுணர் என்ன பிடித்தார்? மேலே மேலே கடன் தான் வாங்கினீங்க, அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கியிருக்கீங்க. சரியா? இது வாங்குறதுக்கு எதுக்கு பொருளாதார நிபுணர்? அதனால் நம்ம வந்து சீஃப் மினிஸ்டருடைய கான்ஃபிடன்ஸ், மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற முதலமைச்சருடைய தனிப்பட்ட அதிகாரம், அது யாரை எந்த பதவியில் நியமிக்கணும்ன்ட்டு அதுக்கு அவருக்கு முழு உரிமை இருக்குது, அவரோட அதிகாரத்துக்கு உட்பட்டது. அந்த நியமனம் நம்ம வந்து கேலி கிண்டல் பண்ணுறது அப்படின்றது ஒரு பக்கம். ஆனால் அவர் உண்மையிலேயே நல்லா செயல்பட்டாருன்னா நமக்கு என்ன தெரியும்? ஒருவர் செயல்படுவதற்கு முன்னாலே நம்ம எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும்? பார்ப்போம். சரி, இது வரைக்கும் உங்ககிட்ட பல கேள்விகள் கேட்டேன். எல்லா கேள்விக்கும் ரொம்ப வெளிப்படையாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.